ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸோட அந்த சாப்டரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் பேஸ் பண்ணி எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணோம், கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, ஆஸ் வெல் as வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19, 17, 13, 12 and 11. ஸோ இதில் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறாங்க, மெயினாக கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது அதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு சில நம்பர்ஸ் ஒரு குரூப் அந்த குரூப் ஆஃப் நம்பரில் ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணாது, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 19, 17, 13, 12 and 11. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19, 17, 13 and 11 இது எல்லாமே வந்து என்ன நம்பர், ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ எது ப்ரைம் நம்பர் இல்லை, இது காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷனில் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு 345, 133, 225, 216. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ப்ரைம் நம்பர்ஸ். சரி, இப்போ இதில் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 345, 133, 225 and 216. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 345, 225 and 216 இது எல்லாமே காம்போசிட் நம்பர். இந்த 133 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஸோ அப்போது ஆட் மேன் அவுட் வந்து 133. ஸோ இது வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நான் ப்ரைம் நம்பர்ஸ், தட் இஸ் காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் 100, 9, 225, 120. ஸோ இந்த நம்பரை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது 100, 9 and 225 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 120 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆல் எக்ஸப்ட் 120 ஓகே. சரி, 100, 9 ஓகே, 10 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 15 ஸ்கொயர். ஸோ 120 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. அப்போது 120 தான் வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். இது வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கியூப் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 216, 8, 64 மூணுமே வந்து கியூப் நம்பர். 33 வந்து கியூப் நம்பர் கிடையாது. அப்போது இதோட ஆட் மேன் அவுட் வந்து 33 தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு 75, 45, 25 and 15. 75, 45, 25 and 15 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிவிசிபிலிட்டி அதை ஃபாலோ பண்ணுது. அதாவது இங்கே பாருங்கள், 75, 45, 15 இது எல்லாமே வந்து டிவிசல் பை 3. 25 வந்து டிவிசல் பை 3 கிடையாது. அப்போது 25 தான் இங்கே ஆட் மேன் அவுட் ஆகும். ஸோ இப்போ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டிவிசிபிலிட்டி ஆர் மல்டிப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட்டு 456, 234, 123, 312. சரி, இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் டிஜிட் பாருங்களேன். ஆர்டர் ஆஃப் டிஜிட் எப்படி இருக்குது, 4, 5, 6 இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, 2, 3, 4, 1, 2, 3. அப்போ 3, 1, 2 வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அதாவது ஒரு ஆர்டரே சரியாக இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3, 1, 2. அதாவது கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டிஜிட்ஸ், அதுதான் இதோட கிளாஸிஃபிகேஷனோட லாஜிக். சரி, நெக்ஸ்ட்டு 345, 821, 236 and 182. சரி, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்கள். இந்த 3, 4, 5 இதோட அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணும்போது 12, 821 இதை ஆட் பண்ணும்போது 11, 236 ஆட் பண்ணும்போது 11, 182 ஆட் பண்ணும்போது 11. அப்போது 3, 4, 5 மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 12 வருது. நம்பர் ஆஃப் அதாவது சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 12 வருது. ஸோ அப்போது 345 வந்து ஆட் மேன் அவுட். ஸோ இப்போ எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ். நெக்ஸ்ட்டு 416, 312, 728, 515. சரி, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது இதில் இது வந்து எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வருது, 3 டைம்ஸ் வருது. அப்போது 5 and 15 தான் வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பேர் ஆர் குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் நம்பர் அதை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலி 25, 50, 56, 20, 40 to 46
18, 36, 40 and 12, 24, 30. சரி, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, அதாவது பேஸ்ட் ஆன் குரூப் ஆஃப் 3 நம்பர்ஸ். சரி, இப்போ பாருங்கள். சரி, இப்போ இந்த என்ன மாதிரி லாஜிக் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, செகண்ட் நம்பர் டபுள் த ஃபர்ஸ்ட் நம்பர், ஓகே, அண்ட் தேர்ட் நம்பர் 6 more than the second number. Okay, second number double the first number and third number 6 more than the second number. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் பாருங்கள். செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரோட டபுளாக இருக்குது, தேர்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட 6 அதிகமாக இருக்குது. 18, 36, 40 அந்த கேஸ் வரல பாருங்கள். செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரோட டபுளாக இருக்குது, ஆனால் 6 ஃபாலோ பண்ணல, 4 தான் ஃபாலோ பண்ணுது. அப்போது அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 18, 36, 40. ஸோ இந்த மாதிரியும் வந்து கிளாஸிஃபிகேஷனில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அது வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த குரூப் ஆஃப் 3 நம்பர்ஸ். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமும் 3 பார்ட்லேயும் பார்த்துருக்கோம். அந்த 3 பார்ட் ஆஃப் வீடியோவும் பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டாப்பிக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.